இதயம் நொறுங்கி போயிருக்கேன், வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன்னு விஜய் அவர்கள் உருக்கமா பேசியிருக்காரு. கரூர்ல நடந்த ஒரு மோசமான விஷயம் தான் இந்த கூட்ட நெரிச்சல்ல மாட்டிக்கிட்டு இறந்து போன 40 பேராக இருக்கட்டும், இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு 110 பேராக இருக்கட்டும். இறந்து போனவங்களுக்கு அவங்க உறவினருக்கு நம்ம எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலுமே அது நம்ம வெறும் சொல்ல மட்டும் தான் முடியும். அவங்களோட வருத்தம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு 110 பேர் சீக்கிரம் மீண்டு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு உயிருக்கு விலை என்ன, வெறும் கண்ணீர் சிந்தி பயன. இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தளபதி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யாரையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி போயிருந்தாராம். அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் இதுமாரி நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் கூட்ட நெரிச்சல் அதிகமாகும், இறப்புகளோ அதிகமாகும் அப்படின்னு அந்த போலீஸ் சொன்னதுனால தான் தளபதி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகிகள். இப்போ ஆலோசனை கூட்டம் வேறு நடந்துகிட்ருக்கு. இந்த கூட்டத்தில் நடந்து முடிஞ்சவனே தான் தளபதி பேசுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த இழப்புக்கு முக்கியமான காரணம் 2 பேர். தளபதி, அது மட்டும் இல்லாமல் தளபதி கேட்ட இடத்த கவர்மெண்ட் தராததுனால. என்ன நாங்கள் பெருசாக கேட்டுக்கிட்டோம், மக்கள் நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இந்த சின்ன இடத்துல இவ்வளோ கூட்டம் நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்ட்டையும் சொல்லலாம். ஓகே, இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இழப்பு பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. விஜய் பக்கத்துல தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல, அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். பாதுகாப்பு இல்ல. கரூர் மக்கள் இந்த துயரத்திலேருந்து கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும். இது மிகப்பெரிய துயரம். இதில் நம்ம யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியலை. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு, என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா காவல்துறை எந்த வித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிட்டு தான் உரிமை பெறணும்னா எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுறாங்க. கட்சியை விடுங்க. நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன் ஸ்டாப் ஆனாங்க? உள்ள வந்திருக்கலாம்ல எல்லாருமே. கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் 8:15 அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க. இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க.